அனைவருக்கும் வணக்கம். இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு காணொளி, அதாவது ஒரு தாயின் கதறல். அந்த கதறலுக்கு உண்மையில் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது அனைத்து மக்களினுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. ஒரு தாயின் கதறல், அதாவது அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் கடந்த 19ஆம் தேதி நண்பகல் 1 மணிக்கு பிறகு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த யூடியூபர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்? இந்த யூடியூபரை ஏன் போலீஸார் இதுவரை காலமும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட முன்னிலையாக்காமல் போலீஸ் பாதுகாப்பில், அதாவது போலீஸினுடைய விசாரணையில் தொடர்ச்சியாக வைத்திருக்கின்றார்கள்? எனவே இது சம்பந்தமாக அனுஷனுடைய தாயார் யூடியூபர், பிரபல யூடியூபர் ஆகிய வாய்ஸ் ஆஃப் அனுஷனைத்தான் கைது செய்திருக்கின்றார்கள். இதனுடைய கைதுக்கான பின்னணிகள் யாவும் நீங்கள் அறிந்தவைதான். ஆனால் இந்த கைது செய்ததன் மறுநாள் போலீஸ் பிணையில் வழங்கப்படுவதாக ஒரு அறிவித்தலை விட்டு அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்திருக்கிறார்கள். ஆன போதிலும் அவருக்கான பிணை வழங்கப்படவில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி அனுஷன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், எனவே இன்று வரை அவர் விடுதலையான மாதிரி செய்திகள் எவையும் வெளியாகவில்லை. நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது ஊடகங்களினூடாக, செய்திகளினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த கைதின் பின்னணி, இவருடைய தாயாரினுடைய கவலைகள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளிவந்த கருத்துக்களை பற்றி நாங்கள் சற்று விரிவாக ஆய்வு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். உங்களுடன் பேசலாம் என்று நினைக்கின்றேன். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். எனவே லைக் பண்ண மறந்து விட்டுறாதீர்கள். பின்னணியில் நாங்கள் பார்க்கப்படுகின்ற போது இந்த யூடியூபரை பற்றி நாங்கள் சற்று கொஞ்சம் ஆய்வு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். இந்த யூடியூபர் அனுஷன் என்பவர் ஆரம்பத்தில் இயற்கை காட்சிகள் மற்றும் சந்தைகள், காட்சிகள், கோயில்கள், அப்படியான இயற்கை காட்சிகளை காணொளி எடுத்து வந்தார். இதன் பின்னர் அவர் இலங்கையில் நடக்கின்ற அரசியல் விடயங்கள் சம்பந்தமாகவும், கடந்த கால போராட்டங்கள் சம்பந்தமாகவும், குறிப்பாக 2002ஆம் ஆண்டு கோத்தபாய ராசபக்சவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை மற்றும் அந்த அறநிலைய போராட்டங்கள் போன்றவற்றை துணிந்து நின்று காணொளி எடுத்து ஒரு துணிச்சல் மிக்க ஊடகவியலாளராக அவர் செயற்பட்டார். அதன் பின்னர் அந்த காணொலியே தன்னுடைய வடிவங்களை, காணொலியின் மாற்றங்களை செய்து ஹெல்பிங் வீடியோ எடுத்து நிறைய மக்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்களை அவர் வழங்கி வந்தார். இது வெளிநாட்டில் இருக்கின்ற உதவி வழங்குகின்ற உதவி கொடைகளினூடாக இவர் அந்த பணத்தை பெற்று இங்குள்ள வடக்கு கிழக்கு வாழ் மக்கள், குறிப்பாக மட்டக்களப்பு வாழ் மக்கள், அவர்களுக்கான அந்த உதவிகளை வழங்கி வந்தார். ஆனால் இந்த காலப்பகுதிகளெல்லாம் இவர் சிறு சலசலப்புகள், சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இவர் எதையும் தட்டி கேட்கின்ற அந்த மனப்பான்மை உடையவர், எதையும் கடந்து போகின்ற அந்த மனநிலையில் இவர் இல்லாதவர். அநேகமாக எங்காவது ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அதை துணிந்து நின்று தட்டி கேட்பார். அண்மைய காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவருடைய காணொலி ஒன்றில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல காட்சியளிக்கின்ற ஒரு நபர் பெண்கள் மீது, அதாவது பெண்களினுடைய உடல்களில் தடிகளாலே அடித்து அவர் சேட்டை விட்டதை அருகில் 2 போலீஸார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே தட்டி கேட்க வேண்டிய போலீஸார் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி போலீஸாருடன் அவர் நியாயத்தை கேட்டபோது அன்று அந்த பிரச்சனையில் கூட போலீஸாரால் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு வழக்கொன்று நடைபெறுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. எனவே ஏற்கனவே ஒரு வழக்கை சந்தித்து அது நிலுவையில் இருக்கின்றது. இதன் பின்னணியில் தான் சில நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பில் காட்டுக்கு ஊடாக சென்ற போது ஒரு வட்டாரக வாகனத்தை செலுத்தின தென்பகுதியை சேர்ந்த ஒரு நடுத்தர வயது மதிக்கத்தக்கவர் அந்த வாகனம் கவுண்டு பிரண்டு நடுக்காட்டுக்குள் காயப்பட்ட நிலையில் அவர் யாருமற்ற நிலையில் காயப்பட்ட நிலையில் அவர் தத்தளித்து கொண்டிருந்த வேளையில் அனுஷன் அந்த வீதியால் சென்றிருக்கின்றார். எனவே அவரை மீட்டு உடனடியாக தன்னுடைய காரில் எடுத்து மட்டக்களப்பில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றார்.
அவ்வாறு சேர்த்த போதுதான் அவர் அந்த மருத்துவமனையில் உடனடியாக வந்து அந்த நோயாளியை பார்க்கவில்லை என்று சொல்லி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் அந்த அந்த மருத்துவமனையில் அனுசனாலே அனுமதிக்கப்பட்ட அந்த ஆக்சிடெண்ட் அந்த விபத்தை சந்தித்த நோயாளி தலையில் கடுமையாக காயப்படுத்தப்பட்டு காது வழியாக இரத்தம் வழிந்து வருவதாகவும் அவருடைய கையொன்று சேதமாகிய நிலையில் காணப்பட்டதாகவும் தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னர் அவர் அந்த மருத்துவர் இருக்கின்ற அந்த அறைக்குள் சென்று இந்த நோயாளியை கொஞ்சம் அவசரம் வந்து பாருங்கள் என்று சொல்லி கூறிக்க போது தான் என்ன சும்மாவா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மருத்துவர் ஒரு வசனத்தை பாவித்திருக்கின்றார். ஆனால் மருத்துவர் இந்த வசனத்தை பாவித்தது பல்வேறு ஊடகங்களில் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது, கண்டனங்கள் கூட தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதன் பின்னரே அந்த கருத்துக்களை அந்த காணொலியை அவர் பதிவீடு செய்திருக்கின்றார். அனுசன் தான் அந்த காணொலியை பதிவீடு செய்ததற்காக மறுநாள் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த பின்னணியில் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது என்ன விதமான வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பொன் மருத்துவர் தன்னுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் போலீஸ் நிலையத்தில் வழக்கொன்றை பதிவு செய்திருக்கின்றார். இந்த வழக்கு விசாரணைக்காக அழைத்த போலீசார் அவரை விசாரணைகளின் போது கைது செய்திருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கை கடந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுக்கு பின்னர் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இதன் பின்னணியில் இவர் அடுத்த மறுநாள் இவர் விடுதலை செய்யப்படுவார், அதாவது போலீஸ் பணையில் விடுதலை செய்யப்படுவார் என்ற ஒரு கருத்து நிலவியது. இதற்கான ஆரம்பகட்ட பூர்வாங்க வேலையை அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அனுஷனுக்காக செய்தார்கள் என்று சொல்லியும், அதாவது கிராம சேவகரிடமிருந்து அந்த பிணை வழங்குவதற்கான கடிதங்களை கொண்டு சென்று போலீஸ் நிலையத்துக்கு சென்ற போது அது பின்னர் அவர்கள் அந்த பிணை மறுப்பு தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த பிணை தற்பொழுது அனுஷனுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அனுஷன் எதிர்வரும் வியாழக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி வரை, எதிர்வரும் வியாழக்கிழமை 23ஆம் தேதி வரை தொடர்ந்தும் போலீஸ் காவலில் வைத்திருக்கின்றார்கள். இதுவரை நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் போலீஸ் விளக்கமறியலில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இதன் பின்னணியில் நேற்றே முன்தினம் என்று நினைக்கின்றேன், நேற்றைய தினம் அனுஷனுடைய தாயார் ஒரு ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஊடகத்திலே அனுஷனுடைய தாயார் மிகுந்த வேதனைப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அநேகமாக இந்த காணொலியை நாங்கள் பார்ப்பதற்கு மிகவும் எங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துவதாக அந்த காணொலி காணப்படுகின்றது. காரணம், அந்த வகையில் அந்த தாயார் தன்னுடைய மகனை நினைத்து வேதனைப்படுகின்ற காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. இந்த காட்சிகளில் அனுஷனுடைய தாயாரான ரதியம்மா என்று சொல்கின்றவர் இவர்கள் கூட ஒரு யூடியூப்பை வைத்திருக்கின்றார். அனுஷனுடைய தாயார். இந்த தாயார் தம்முடைய வேலைகள் மற்றும் சமையல் காட்சிகளை அந்த வீடியோவில் பதிவு செய்கின்றார். எனவே அனுஷன் தற்போது சமையல் வீடியோ காட்சிகளை தான் தற்போது உதவி திட்டங்கள் என்பன அரசியல் நிலைமை காரணமாக, நாட்டினுடைய அரசியல் நிலைமை காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்தில் வெளியிட்ட ஒரு கருத்து தொடர்பாக சமூக ஊடகங்களில் அந்த உதவி காணொலியை எடுப்பவர்கள் அதிலிருந்து விலகின போக்கைத்தான் தற்போது காணப்படுகின்றது. சில இடங்களில் சிலர் எடுத்து அந்த உதவி திட்டங்களை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த அனுஷன் தற்போது உதவி காணொலியில் இருந்து விலகி சமையல் மற்றும் தன்னுடைய நண்பர்களுடன் காடுகளுக்கு செல்லுதல், அதாவது பேய்களினுடைய அந்த அட்டகாசங்கள், அது சம்பந்தமான பேய்கள் சம்பந்தமான காணொலிகளை வெளியிட்டு வருகின்ற நிலையில் தான் தற்பொழுது அந்த காட்டுக்குள் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்தை சந்தித்து அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனையில் எடுத்து சென்று இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். எனவே அனுஷன் என்பவர் தட்டி கேட்கின்ற அந்த மனப்பான்மை தான் மிகுந்தவர். எனவே வேறு யாரும் அந்த நிலையில் இருந்திருந்தால் நமக்கென்ன, நாமும் நம்பாடும் என்று சொல்லி அவர்கள் போயிருக்கலாம். எனவே அனுஷன் அந்த மற்ற எதையும் இலகுவாக கடந்து போகின்ற அந்த மனநிலை அற்றவர்.
தட்டி கேட்கின்ற மனநிலை உடையவர், மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவர். அதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைக்குள் தற்போது முகம் கொடுத்திருக்கின்றார். அனுசனுடைய தாயாரனுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது, அனுசனுக்கு 2 வயதாக இருக்கின்ற போது தந்தை இறந்திருப்பதாகவும், அதன் பின்னர் தான் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை வளர்த்ததாகவும், எனவே தற்போது தனக்கு இந்த நிலை வந்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய கவலைகளை அவர் வெளியிடுகின்றார். அந்த காணொளி பார்ப்பவர்களையும் மனசை உண்மையில் புண்படுத்துவதாகவும் வேதனைப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. அனுஷனை தான் 2 வயதிலிருந்து தான் கல்லுகள் கூலி வேலைகள் செய்து கல்லுகள் அடித்து கற்களை விற்று அதனூடாக வருகின்ற வருமானத்தை வைத்து மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் அவரை வளர்த்தெடுத்து இன்று ஒரு பெரியவராக இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு தன்னுடைய மகனை மாற்றியிருக்கின்றார். எனவே இந்த நிலையில் அனுஷனுடைய கைது அவருடைய மனசை மிகவும் பாதித்திருக்கின்றது. எனவே இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய விருப்பமாக காணப்படுகின்றது. எனவே எதிர்வருகின்ற வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட போகின்ற அனுஷனுக்கு நீதி கிடைக்கும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் ஆவலாகவும் இருக்கின்றது. அனுஷனினுடைய அந்த நீதி கிடைக்கும். எனவே அன்றைய தினம் அனுஷனுக்கு பிணை வழங்கப்படுமா என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எனவே அனுஷன் செய்த தவறுகள், அந்த அனுஷன் செய்தது தவறா சரியா என்பதற்கு அப்பால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரை இனி வருகின்ற காலங்களில் வீதிகளை, அதாவது ஒரு நோயாளியை அந்த அனுஷனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அவரை விரைவாக காப்பாற்றப்பட வேண்டும். எனவே அவரை மருத்துவமனைக்குள் கொண்டு சென்று அங்கு தாமதத்தை ஏற்படுத்தி அவருக்கு ஏதாவது ஆபத்து அல்லது ஏதாவது உயிர் சேதங்கள் ஏற்பட்டால் தன்னுடைய அந்த நடவடிக்கை, தன்னுடைய அந்த செயற்பாடு வீண் போய்விடும் என்ற அந்த நிலையில தான் அவர் மருத்துவரை அவர் கேட்டிருக்கலாம். அதாவது மருத்துவரை ஒருக்கால் வந்து பாருங்கள் என்று சொன்னதற்குத்தான் அந்த மருத்துவர் நான் என்ன இங்கே சும்மா இருக்கிறேன்னா என்று சொல்லி அந்த மருத்துவர் ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கின்ற போக்கில் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அதிகாரத்தில், எனவே பதவியில் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பது எம்முடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். எனவே இந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் எழும். இன்று இந்த அனுஷன் கைது செய்யப்பட்டமைக்கு இந்த ஒரு பொறுப்பற்ற செயற்பாடு தான் காரணமாக இருக்கலாமோ என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடாக காணப்படுகின்றது. இனி வருகின்ற நாட்களில் இந்த அனுஷனுக்கான விடுதலையை நாங்கள் விரைவாக இறைவனிடம் கேட்டு இந்த அனுஷனுக்கு பிணை வழங்கப்பட வேண்டும், அனுஷனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருப்பதுடன் அனைத்து மக்களுடைய விருப்பமாகவும் இந்த கோரிக்கை அமையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளும் இல்லை. மீண்டும் இது போன்ற இன்னொரு காணொளியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.